எப்படியெல்லாம் ஒரு முஃமினுடைய அதாவது இந்த போராட்டத்துடைய வகையை ஆறுதல் படுத்திக் கொள்ள, சரியான கோணத்தில் நடந்து கொள்ள எப்படியெல்லாம் சலஃபுகளுடைய வழிமுறை இருந்ததுன்னு பாருங்க. ஒரு சில உதாரணங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் ஒரு முஃமின் இந்த விஷயத்துல ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும். தனது உள்ளத்தை பண்படுத்திக் கொள்றதுக்கான அடிப்படையாக எது என்ன செய்ய வேண்டும், அவனுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் என்பதற்கான சில அதாவது சலஃபுகள் நடப்பித்துக் கொண்ட சில முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணத்தை பாருங்க. அதாவது நம்ம சிந்திக்கின்ற கோணம், நம்ம சிந்திக்கின்ற இடம், நம்ம சிந்திக்கின்ற பாங்கு, இதெல்லாத்தையும் படிப்பதற்காகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு துறையில 3 விதமான தலைப்புகள் எப்பயுமே இருக்கும். அந்த பண்பாட்டு மஜ்லிஸ்கள் அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க மவாஇதுகள் அப்படின்னு சொல்லி. மவாஇதுகள் சொன்னால் உபதேசங்கள். இதுக்கென அவங்கள்ட்ட நிறைய நல்ல மஜ்லிஸ்கள் இருக்கும். மவாஇதுன்னா அவங்களோட உள்ளத்தை பண்படுத்துறதுக்காக மட்டுமே அந்த உபதேசங்கள் இருக்கும். அதுல சட்டத்துறைகள் பேசுறதோ விளங்கிட்டா மற்ற விஷயங்கள் பேசுறதோ அல்லாம உபதேசங்கள். இதை தனிப்பட்டவர்கள் விரும்பினார்கள், பெரியவங்க விரும்பினாங்க, மன்னர்கள் விரும்பினார்கள், எத்தனையோ மக்கள் விரும்பினாங்க. இதனாலதான் ஒவ்வொரு புத்தகங்களை நீங்க பார்க்கலாம் இந்த மவாஇதுக்கு ஒத்த வார்த்தையாக ரகாயிக் அப்படின்னு ஒரு பாடம் போடுவாங்க. அதாவது உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். புகாரில இருக்குது, முஸ்லிம் பல கிரந்தங்கள்ல இருக்குது. ரகாயிக்னா உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். இது அவங்க கையாண்ட ஒரு முறை. எதுக்கு? எங்கட கல்பை முஆலஜா பண்றதுக்கு என்ன செய்யறது. ஏனென்றால் எப்பொழுதுமே கல்பு சிந்தனையை வெற்றி, நஃப்சு சிந்தனையை வெற்றி பெறும். சிந்தனை நஃப்ஸை வெற்றி பெறது குறவு. நஃப்சு தான் சிந்தனை என்ன செய்யும், வெற்றி பெறும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சிந்தனையாளராக இருந்தாலும் நஃப்சு ஒரு ஷரஹோட இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகத்தோடு இருக்கும். சிந்தனை அப்படியே அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வரும் வரைக்கும் அப்பதான் நம்ம அறிவில் என்ன செஞ்சிட்டோம், மிஸ் ஆகிட்டோம்னு விளங்க. அப்ப நஃப்சுக்கும் அறிவுக்குமான போராட்டத்துல எங்களோட உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தணும். ஏன்னா இது ஒரு வேகமா தான் இருக்கு. நெகிழ்வுபடுத்தணும்னா இந்த மவாஇதுகள் ரகாயிக்கள், அதை நம்மட காலத்துல எப்படி சொல்றோம்னா தர்பியா உரைகள். இந்த தர்பியா உரைகள், இந்த தர்பியா உரைகள்ல நம்முடைய பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரகாயிக்களை வாசிச்சோம்டா, எது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரகாயிக்கள், இந்த மவாஇதுகள், உபதேசங்களை வாசிச்சோம்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு உணர்வோட நம்ம வெளியே போவோம். இப்போ உதாரணமா நீங்க பாருங்க, அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க முன்னாள் உங்கள்கிட்ட. நீங்க ஒரு அதாவது நான் ஒரு அவர் சொன்ன உதாரணம்லாம் வேற ஒரு உதாரணம் சொல்றோம். ஒரு ஆஃபீஸில் நீங்க வேலை செய்றீங்க, நீங்க செய்யற மேலிடத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒருத்தர் நீங்க பக்கத்துல எம்ப்ளாயி பேசுவோமே, ஏதாவது அவன் வைக்கிறான் பேசாதன்றோம், எப்படி சொல்லுவோம், வைக்கிறான் பேசாத புறவு பேசுவோம். அப்படி என்ன காரணம், கொண்டு போய் சேர்த்துருவாண்டு. உங்களோட செய்திகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள். ஆனா நம்ம பேசுறோம், நம்ம என்ன செய்கிறோம், பேசுறோம்ன்றோம். இது சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். இது மனசுல எப்படி போய் பதியுது, அந்த சொல்லுகின்ற விதம். நம்ம இதை தெரிஞ்சுதான் இருக்கிறோம். மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதை பதிய வைக்கிற முறை என்ன தெரியுமா, உபதேசம். அது பதிய வைக்கிற முறை உபதேசம். இந்த உபதேச உணர்வுகள் உள்ளத்துல திறக்காத சிந்தனைகளை எல்லாம் தான் என்ன செய்யும், திறந்து விடும். திறக்காத சிந்தனைகள் எல்லாம் திறந்து விடும். இப்போ அபு அம்ர் இப்னுல் அலா என்ற ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் சொல்றாரு. மவாஇது என்று சொல்றது அதுல சில நம்ம அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான நிறைய வழிகாட்டல்களை உள்ளடக்கி இருக்கும். அவர் சொல்றாரு, குன்மினல் கரீமி அலா ஹதரின் இதா அஹந்தஹு, சங்கையான உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால், உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். கண்ணியமாக உன்னையோட நடந்தவனை அல்லது உன்னை சங்கைப்படுத்தியவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிக கவனமாக என்ன செய், இருந்து கொள். வமினல் லஈமி இதா அக்ரம்த, இழிந்த நிலையில நடக்கக்கூடியவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். நினைச்சு பாருங்க, நம்ம சிந்திக்கிற கோணமா இது. அதாவது கண்ணியமானவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிகவும் கவனமாக இருந்து கொள். இழிந்த நடத்தை உள்ளவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் அப்போ கவனமாக இருந்து கொள். ஏண்டா என்றைக்கு அவனாலதான் உனக்கு என்ன அழிவா இருக்கும். நீ அவனை வச்ச இடம், ஏன்னா அவனுக்கு வைக்காத இடத்தை நீ கொடுத்துட்டாய், அதை விட அவன் விரும்ப மாட்டான். அதை என்ன செய்ய மாட்டான், எந்த ஒரு காலத்திலும் அதை விட விரும்ப மாட்டான். அப்படி என்றா நீ அவனை இறக்க வேண்டிய இடத்துல அவன் தான் ஏறி நிற்பான். அந்த இடம் உனக்கு என்ன செய்யும், ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்றார். அது மாத்திரமல்ல, வமினல் ஆக்கலி இதா ஹரஜ்தஹு, சிந்தனையோட நல்லா இருக்கக்கூடியவனை சங்கடப்படுத்தி விட்டாலும் கவனமாயிரு. ஏன்னா அவனோட சிந்தனை அவனை என்ன செஞ்சிடும், அதாவது உன்னை தாக்கி விடும். வமினல் அஹ்மக்கி இதா ரஹிம்தஹு, மடையனாக இருக்கிறவனுக்கு நீ கருணை காட்டிட்டேன்னா கவனமாக இருந்து கொள். மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கருணை காட்டி விட்டால் கவனமாக இருந்து கொள். வமினல் ஃபாஜிரி இதா ஆஷர்தஹு, கெட்டவன் என்று விளங்கி நீ பழகிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செஞ்சிரு, மிகவும் கவனமாக இருந்து கொள். வலைச மினல் அதப்,
அன் துஜீபம் அல்லா யஸ்அலுக், உனக்கு கேட்காதவனுக்கு பதில் சொல்றது அதபல்ல. உன்னை கேட்கவே இல்லை, பாஞ்சு கொடுத்து பதில் சொல்லிடுறது, விளங்கிட்டா? இது என்னது, அதவே கிடையாது. இது இன்றைக்கு நீங்க வெறுமனே நேரடியாக யோசிச்சு வந்த காலத்தில் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல 1000 பேர் இருப்பான், பாஞ்சு கொடுத்து எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் பதில் சொல்லி கேட்டிப்பார். எதை போட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க, பதில சொல்லிடுவாங்க. தெரிஞ்சு தெரியாது அது செஞ்சதில்ல, பதில், விளங்கிட்டா? என்று உணர்த்த கேட்கப்படாத இல்லாதத நீ என்ன செய்யாத, பதில் சொல்வது ஒழுக்கம் கிடையாது. அவ் துஹத்திஸ மல்லா யுன்சிதுலக், உங்களுக்கு செவிமடுக்காதவனோடு பேசுவதும் அதபல்ல. இப்போ இது ஒரு உபதேசமான இடத்துல கிடைக்குமா, சும்மா ஒரு ஜெனரலான இடத்துல கிடைக்குமா? நம்ம உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றதுக்கு இதை மட்டும் நம்ம சரி செஞ்சு பண்ணுவீங்களே, நிறைய புறம் பேச மாட்டோம், கோல் பேச மாட்டோம், கெட்டவர்களோட பழகிறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களை விலகி கொள்வோம், யாரோட எப்படி டீல் பண்ணணும் என்ற ஒரு மன உணர்வு என்ன செய்யும் கேட்டு. இது எல்லாமே எதுல வரும்டா, மவாஇல், உபதேசங்கள், அதப் என்ற பகுதியில் என்ன செஞ்சிடும் வந்துடும். இதை ரகாய்கன் அந்த காலத்தில், இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், தர்பியா வகுப்புகள் அல்லது ஈமானிய அமர்வுகள் என்ற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இது அதிகரிக்கப்படணும் இன்றைய காலத்தில் அதிகரிக்கப்படும். இன்னொரு வார்த்தையில் அவங்க கையாண்டாங்க, என்னன்னா ஜுஹுத். ஜுஹுத் என்ற வார்த்தையில நிறைய கையாண்டு. அதனால இஸ்லாமிய துறையில உலகப்பற்றின்மை என்ற தொகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கு மேல என்ன செய்யுது, அந்த மாதிரியான நூட்கள் தனியாக ஜுஹுத்னா உலகப்பற்றின்மை அப்படின்றது. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதாவது ஜுஹுத் என்று சொன்னால் லைஸ ஜுஹுதுல் மால், லைஸ ஜுஹுதுல் யத், கையிலே விட்டு விடுவதோ சொத்தை விட்டு விடுவதோ அல்ல, ஜுஹுதுல் கல்ப், உள்ளத்தில் அந்த பற்றின்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிகமாக உலகத்தை விமர்சிப்பவன் அதிகமாக உலகத்தை விரும்புவன் சொன்னாங்க. எப்படி, அதிகமாக உலகத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறான் தானே, அவன் தான் அதிகமாக உலகத்தை விரும்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடையாது, வரட்டும் போகட்டும், இதே தான் அவர் டெய்லி பேசிக்கிட்டே இருப்பார். சரியா? இந்த மாதிரி ஆக்களுக்கு உலகம் பெரிய தலையில் இருக்கின்ற அர்த்தம். ஏன், அதனால தான் அடிக்கடி விமர்சிச்சுட்டு இருக்கிறார். இது பெரிய சுமையா இருக்கின்றதுனால தான் யார்கிட்ட கேட்டாலும் இந்த உலகத்துல என்ன பிரயோசனம், நம்ம வாழ்ந்து என்ன செய்ய, என்ன கோட்டை கொத்தலை கட்டி என்னதான் பிரயோசனம், அவனுக்கு கோட்டை கொத்தலை கட்டுற ஆசை அதிகம். அதனால எல்லாத்தையும் கோட்டை கொத்தலத்தை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கிறது, இதை விமர்சிக்கிறது, அவன்கிட்ட பெரிய ஹெவியா இருக்குது. இந்த உண்மையான பற்றுள்ளவன் சும்மா இருந்திப்பான், பற்றுட்டவன் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அவனுக்கு அது பெருசாவே இல்லது. இவன் இதை போட்டு ஏன் இவ்வளவு அலட்டிக்கல்றான்னு சொன்னா, இது ஒரு அறிஞருடைய கூற்று. பிஷ்ருல் ஹாஃபி நினைக்கிறேன், நீ யார் அதிகமாக உலகத்தை தம்மு பண்றானோ அவன் அதிகமாக என்ன செய்யறான், உலகத்தை பாராட்டி கொண்டிருக்கிறான், விரும்பி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லு. இதே மாதிரி தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் ஜுஹுத்ல வரக்கூடிய விஷயம். மன் தம்ம நஃப்ஸஹு அமாமன் நாஸ் ஃபகத் மதஹ, மக்களுக்கு முன்னால தன்னை விமர்சித்துக் கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார். மக்களுக்கு முன்னால எனக்கு இந்த மற்றவனுக்கு போய் இது இருக்கு, அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் எனக்கு என்ன இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதுமான. என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகிறது அவ்வளோ. இது உன்னைய நீ ஏதாவது, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, யாரோட இவனது பேசுறடா கூட சரியா இது வராது, நான் அதை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வைங்களே, என்ன செய்ய, நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது. அதிகமா இப்படியே பேசிட்டு இருக்கிறாருண்டா, அப்படியே ஒரு இஹ்லாஸான ஒரு மனுஷன் அடிக்கடி தன் பாவத்தை பத்தி என்ன செய்யறாரு, யோசிச்சு கண்டிக்கிறாரு என்ற சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா? இதை இமாம் இப்னு தைமியா அல் கிப்ர் அல் முத்தஹஃபித் என்றார், பணிவான பெருமை என்றார். என்ன சொல்றாரு, பணிவான பெருமை, மக்களோடு மக்களா கலந்து வாழக்கூடிய பெருமை. பெருமை உள்ளவனை லேசா விளங்கிடு, இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நபர்கள், அதாவது இதை நம்ம விளங்கிட்டோம்னா செய்வோம், அதுக்கு பிறகு இதை விளங்கிட்டோம்டா நம்ம செய்வோமா? அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா? இதை விளங்க வேண்டிய இடம் உலகப்பற்றின்மை என்ற பாபு அஸ்ஸுஹுத். விளங்கிட்டா? இந்த ஜுஹுதை பற்றி ஆரம்ப கட்டங்கள்ல அறிஞர்கள் இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான எண்ண கிடக்கைகளை பத்தி பேசுறத விரும்பல. என்ன காரணம் என்றால் அவங்க நல்ல பற்றோடு இருந்தாங்க. இது அதிகமான சிந்தனைகளை கொண்டு மனசை இதாக்கிருமோ. ஆனா பிற்காலத்தில் அதை என்ன செஞ்சுட்டு டெவலப் ஆகி காரணம் தேவைகள் என்ன செஞ்சன அதுல வந்தன. அதுல நிலை, அதான் ஹாரிஸ் அல் முஹாசிபின் ஒரு அறிஞர் தான் இதுல அதிகமாக கூடுதலா இந்த ஹத்தராத் வஸ்வாசுகளை கவனம் எடுத்தவர். அப்ப நினைத்து பாருங்கள், ஜுஹுத் என்ற